அழுகிறது ஒன்றும் இல்லை. ஏதோ எங்களால் முடிஞ்சது ஒன்று. இப்போ என்னதான் பிஸ்னஸ் பண்ணி காசை வாங்கி கல்லால போட்டாலும் அதில் வர சந்தோஷத்தை விட இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து அவங்க பயன்பெறும் பொழுதுதான் ஒரிஜினல் நிம்மதியே இருக்கு. மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வழிகாட்டி மணிகண்டன் 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நம்ம வண்டி கொடுத்தாரு. அவரோட நம்ம வண்டி தான் ஓட்டி பழகிறணும். வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும்போது எங்களுக்கு பெருமையா இருக்கும். ஒரு ஆள் கூட இருக்கிற மாதிரி இப்ப வண்டி கூட இருக்கும். என்னடா ஷோரூம் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேயே பண்றோம்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வீடியோ வந்து ஷோரூம் உள்ள இல்ல, ஷோரூம் வெளியே தான். சேல்ஸ் கண்டென்ட் இல்லாம இன்னைக்கு ஒரு வேற மாதிரி வீடியோவா இருக்கும். வாங்க கார்ல போய்கிட்டு நம்ம டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். வெல்கம் பேக் டு ஆஸ்கார் மோட்டார்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போறோம். கண்டினியூஸா சேல்ஸ் கண்டென்ட்டா டெக்னிக்கலா பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு வந்து எதுவுமே இல்லாம அப்பார்ட் ஃப்ரம் இதை பத்தி ஒரு கண்டென்ட்டா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. அது பெருசா நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நல்லது செய்வோம், கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா யோசிச்சே இருந்தோம். ஸோ இப்போ நம்ம ஒரு 3 வீல் ஸ்கூட்டி வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம இப்போ டொனேட் பண்ண போயிட்டு இருக்கோம். கஸ்டமர் யாருன்னு தெரியாது. நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு 3 வீல் ஸ்கூட்டி ஒருத்தர் வாங்கியிருந்தாரு. அவர் பேர் வந்து மணிகண்டன். அவர் பேர் வழிகாட்டி மணிகண்டன் சொல்லி ஒரு பர்சன். அவரு நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் அவரு. அதே மாதிரி பர்சன்ஸ்க்கு நிறைய அவங்க சோசியல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு சொசைட்டில நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் மூலமா வந்த ரெஃபரன்ஸ்ல யாருக்கு கொடுப்போம் நான் கேட்டிருந்தேன். அவர் ரெஃபர் பண்ண பர்சனுக்கு தான் இப்போ நம்ம கொடுக்கறதுக்காண்டி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு போய் நம்ம கிஃப்டா கொடுக்க போறோம். அவங்களுக்கு வந்து யாரும் கிடையாது, தனியாக ஒரு ஆளு தான். இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு டெய்லி யூசேஜ்க்காண்டி தான் நம்ம இந்த வண்டியை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போறோம். நம்ம இப்ப மதுரை தெப்பக்குளத்துல இருக்கோம். நம்ம வெஹிக்கிள் டெலிவரி கொடுக்க போற அவங்களோட இடத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் பக்கத்துல வந்துட்டோம். வாங்க நம்ம அப்படியே நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் நம்ம ஸ்டாஃப். இந்த வண்டி தான் இப்ப நம்ம டெலிவரி கொடுக்க போயிட்டு இருக்கோம். சில நேரம் பேரவா அவர் தான் வழிகாட்டி மணிகண்டன். 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நம்ம வண்டி கொடுத்தாரு. அவரோட நம்ம வண்டி தான் இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? போமா சார். இவர் தான் வழிகாட்டி மணிகண்டன். இவர் தான் நம்ம ஓட்டுற வண்டி நம்ம வண்டி தான். நம்ம ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன், கூடவே இருக்கும். அப்போ கொடுத்த வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அப்போ நம்ம பேமெண்ட் வாங்கி தான் கொடுத்தோம். ஸோ இப்போ அவரோட ரெஃபரன்ஸ் வந்து இந்த சோசியல் சர்வீஸ் பண்றதுனால அவர் சொன்ன கஸ்டமர் தான் இப்போ நம்ம இந்த வெஹிக்கிளை வந்து கிஃப்டா பண்ண போறோம். ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். வாங்க டெலிவரி வெஹிக்கிள் பண்ணிடுவோம். நம்ம முருகன் கொடுத்தாங்க உங்களுடைய யோகா மாஸ்டர். சரிங்க சார். அவங்களோட லிங்க் இவங்க தான் கொடுத்தாங்க. ரைட். சரிங்க சார். ஓகே. நமக்கு ஒரு ஐடியாவே இல்லை. சரி உங்க வீடியோ எல்லாம் பார்த்துட்டே இருப்போம், ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு ஹெல்ப் சப்போர்ட் பண்ணி நிறைய இருக்கு. முடிப்பா அப்புறமே நம்ம டிஸ்கஸ் கண்டிப்பா சொல்லுங்க சார். இதை நம்ம எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? இது 3 வருஷம் ஆக போகுது. 3 வருஷம் ஆக போகுது. நீங்க சொன்ன உடனே சரி நான் முதல்ல ஆட்டோல தான் வந்துருவோம்னு நினைச்சேன். நீங்க வேற சொன்னீங்களா, சரி வண்டியை சேர்த்து எடுப்போனீங்களா? ஆமா 3 வருஷம் ஆச்சுல நம்ம அதை எடுத்தோம்னா. அதனால சரி வண்டியிலே வந்துருவோம். 2 மாசம் பேசிட்டு இருக்கோமோ, டைம் சுத்தமா இல்ல. சரி இது இன்னைக்கு பண்ணிடுவோம். ஆமா பிரான்ச் நம்ம 70 கிட்ட பிரான்ச்சைசி மாதிரி கொடுத்துறது தானே. நம்ம இப்போ ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ மாத்தூர்ல வந்து நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியுமா? சரி அவங்களுக்கு சொல்லிட்டோம்னா சொல்லியாச்சு. சொல்லிட்டோம். இப்போ நம்ம வண்டி கொடுத்தோம்னா அதை வச்சு அவங்க வேலைக்கு போகணும். பக்கத்துல இந்த அப்பள கம்பெனி வேலைக்கு போறது. அதான். சும்மா அப்படியே பின்னாடி நீங்க இழுத்து அப்படியே போடு. அப்படியே சும்மா. இதெல்லாம் இங்க பாருங்க. கொஞ்சம் நீங்க பாருங்க. எடுத்தாச்சுங்களா? பரவாயில்ல, அதெல்லாம் அவரை சொல்லிருங்க. அடுத்த கடத்துக்கு நீங்க போகணும். ஆமா, நீங்க வேலைக்கு போய் இதை வச்சு நீங்க பயன் பெறணும்ன்றத நம்ம கொடுத்துருக்கோம். சந்தோஷம் தானே உங்களுக்கு? அதனால ஒண்ணும் இல்ல. நல்லா பேசுக்கா, நீ என்ன இங்க வந்து வையா? முயற்சி பண்ணி யாருமே கிடையாது இந்த பொருள். சொன்னாரு அதுக்கு. சந்தோஷம் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன சரி. ஆசைகள் தான் இப்ப நீங்க கைய கொடு அவருக்கு. இந்த அண்ணனுக்கு கைய கொடு. அழுகாத. அழுகுறா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அழுகாதீங்க, அழுகுறதுக்கு ஒண்ணு இல்ல. ஏதோ எங்களால முடிஞ்சது ஒண்ணு. இதுனா அவங்களா போயிருவாங்க. போயிரும், அவ்வளோ போயிரும். அழுகாத. நல்லா சந்தோஷமா இருக்க. எல்லாம் நல்லா நீதான் அழுகுற போல ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் அழுவுது. இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அவங்க இருந்தா தெரியும், அவங்களுக்கு தானே கஷ்டம் தெரியும். சந்தோஷத்துல அழுகுது. ஆனந்த கண்ணீர் எங்களுக்கே வருது, ஆனந்த கண்ணீர். அதுக்காக ரொம்ப நன்றி. நீப்பா தெரியுமா? அவங்களுக்கு கொஞ்சம் கூட இருந்து சொல்லி கொடுத்துருக்கோம். பழகுற வரைக்கும் ஒரு மாதிரி போகும். மேல ஏறி உட்கார்றத மட்டும் கொஞ்சம் தொடர்ந்து பழகுங்க. அதுக்கப்புறம் அப்படியே இருங்க, சொல்லி கொடுத்துருங்க. எல்லாமே அந்த பக்கம் உங்ககிட்ட இருந்து எல்லாமே ஆன் பண்ணி சொல்லி கொடுங்க. எப்படி வீடு உள்ள பார்வை பாக்குறீங்க. ஒரு 15 நாளைக்கு இருக்கு பரவாயில்ல. சரிங்களா? 10க்கு 10. சரி, நம்ம நிறைய பேர் கொடுப்போம்னு பார்த்தோம். பட் சார்ட்ட கேட்டோம்னா அது உண்மையா பயனாகணும்ல. யாருக்காவது போய் கொடுத்துட்டு இருக்கிறது உண்மையிலே பயன் இருக்கு. அந்த வண்டினால இருந்துச்சுன்னா நம்ம அதுதான் சந்தோஷம். வேற என்ன இருக்கு? கொடுத்து சும்மா இருக்கிறத விட உண்மையில இதுல பயன் இருக்கு. டெய்லி ஆட்டோல பிகப் தெரப்பி பண்றாங்க. அவங்களும் பாதி பேர் தான் வாங்கிக்கிறாங்க.
மென்டலுக்கு ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்போ மேரேஜ் ஆகல, அதனால இந்த தம்பிக்கு ஒரு இது ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கும் இப்போ ஜாபுக்கு போகணும், அடுத்த மேரேஜ் ரொம்ப எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது இல்ல. இப்போ இது ஒரு Time மிகப்பெரிய ஹெல்ப் அவங்களுக்கு. ஒரு ஆள் கூட இருக்கிற மாதிரி இப்போ வண்டி கூட இருக்கும் கம்பெனி. இந்தாமா வண்டியோட பில் காப்பி. இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஆர்டிஓ நம்பர் எதுவுமே கிடையாது. சைக்கிள் கேட்டகரியில தான் வரும். 30 தான் ஸ்பீடு போன்றனால தைரியமா ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாரண்டி எல்லாமே இருக்கு, கேரண்டி வாரண்டி எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நீங்க அந்த நம்பர்ல கொடுத்துருங்க. சீக்கிரமா தம்பிட்டு அவங்க நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பர்ல போன் கொடுத்தீங்கன்னா அவங்க 7 நாளுக்கு உங்களை பார்த்துக்குவாங்க. ஒன்றும் பரவாயில்ல, இருக்கட்டும். இருக்குது 2 மாசமா ஆன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நேரமே கிடைக்கல. சரி கூல் ட்ரிங்க்ஸ் எது வேணாம், ஒன்றும் பரவாயில்ல. சீக்கிரம் வண்டி ஓட்டிட்டு ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ போட்டீங்கன்னா தான் சந்தோஷமே நமக்கு. அதுல அப்பப்போ ஓட்டி பழகிக்கோங்க. என்ன உதவினாலும் பார்த்து செய்யுங்க. வண்டி ஓட்டி பழகிறணும். வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும்போது எங்களுக்கு பெருமையா இருக்கும். இந்த வண்டி வந்ததுக்கப்புறம் நான் பெரிய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிட்டேன், மன நிம்மதி அடைஞ்சிட்டேன்றது எங்களுக்கு தெரியும். சீக்கிரமா வண்டியை ஓட்ட வச்சு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு. சரி பரவாயில்ல. ஏது பரவாயில்ல, இல்லை ஒன்றும் பயன் இல்லை. அதான் இருக்கு. இப்பதான் சாப்பிட்டு தான் வரோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்த வண்டி சாருக்கு. 3 வருஷம் 3 வருஷம் இருக்குமா? வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் சர்வீஸே வரலையே சார் 3 வருஷமா. இல்லைங்க, போன வருஷம் வந்தேன். போன வருஷம் வந்து பார்த்தேன். 3 மாசம் ஒரு பண்ணணும் பாவம் அதுக்கு. போன வருஷம் வந்துன்றாரு பாருங்க. என்ன ரவுண்ட்ஸ் அதிகம், சர்வீஸ் வண்டி உழைப்பும் ஜாஸ்தி தான். ஆமா, எவ்வளவு உழைப்பு. நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அது ஏதாவது ஒரு நீ போன் அடிங்க, வந்து எடுத்து வந்து பாத்து கொடுத்துக்கிறேன். கடைசியா வந்துருக்கேன். அப்படியா? எப்ப? அங்க இருக்கிற அங்க பழைய ஷோரூம்யா? கண்டிப்பா வேணும். நிறைய மக்கள் இருக்காங்க. அண்ணனுடைய ஆர்வம் ரொம்ப கேட்டவே அன்னைக்கு கேட்டீங்க பாருங்க. அன்னையில இருந்து எனக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் அவர்கிட்ட. அண்ணன் கேட்டாங்க, அவசியம் வந்துரும். நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். அவங்க சொல்லிட்டு போக முடியல. அவருக்கே முடிய வேலையா பிஸியா இருக்கு. நேற்றுக்கிழமை ரெஸ்ட் ஆச்சு, இன்னைக்கு முடிச்சிருவோம் அப்படின்னு இன்னைக்கு கிளம்பி வந்தாச்சு. சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். சரி வரேன். டெலிவரி கொடுத்துட்டு நம்ம வந்துட்டோம். அவங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வீட்டுக்குள்ள கூட அவங்கள கூப்பிட முடியல, ஏன்னா அவங்க வீடே வந்து 10க்கு 10 சைஸ் ரூம், ஒரே ரூம்ல தான் இருக்காங்க. வேற யாருமே சப்போர்ட் கிடையாது. அப்போலோ கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வண்டி கொடுத்ததுனால இனிமே வண்டியில தான் போவாங்க. அதுதான் நமக்கு அந்த அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்னதான் பிஸ்னஸ் பண்ணி காசை வாங்கி கல்லால போட்டாலும் அதில் வர சந்தோஷத்தை விட இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து அவங்க பயன்பெறும் பொழுது தான் ஒரிஜினல் நிம்மதியே இருக்குது மனசில். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பை.